இன்றைக்கி நம்மளோட வாஸ்து சார்ந்த தகவலில் வடகிழக்கு பகுதியில் நீர்நிலை இருந்துச்சுன்னா நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். அந்த இடத்துல என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்குது அப்படிங்க நீங்கள் வந்து பார்க்கணும். குறிப்பாக நம்ம சைட்டை விட வெளியில் இருக்கிற அந்த மண் அந்த மேடு அந்த வந்து மேடாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து தவறாக தான் அந்த இடத்துல வேலை பார்க்கணும். நம்ம சைட்டை ஒட்டி இமீடியட்டாக என்ன இருக்குது, நம்ம சைட்டை ஒட்டி இருக்கிற அந்த ஒரு மண் மேடான பகுதிங்கிறது வந்து நம்ம சைட்டோட முதல்ல மேடாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற பள்ளத்தை ரிசீவ் பண்ண முதல்ல நம்ம சைட்டோட வெளியில் இருக்கிற பகுதி வடக்குலேருந்து கிழக்குள்ளே இருக்கிற பகுதி தான் இன்கமிங் ஏரியா. அப்போ அந்த பகுதி வந்து பள்ளமாக இருந்து இப்போ அந்த வடகிழக்கில் ஒரு கிணறு இருக்குது, ஒரு கீழ்நிலை தண்ணி தொட்டி இருக்குது, அல்லது ஒரு பெரிய வந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த பள்ளத்தை போய் ரிசீவ் பண்ணும், வடகிழக்கு நல்லா வேலை பார்க்கும். அதை நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். அதற்கு அடுத்ததாக நம்ம சைட்டோட வடக்கு பக்கம் இருக்கிற அந்த மேடான பகுதி வடக்கு ஸ்லோப்பாக இருந்து ஒரு குளம் வடகிழக்கில் பெரிய குளம் இருக்குன்னா அந்த குளத்தை சுற்றி ஒரு கரை மாதிரி கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 6 அடி 7 அடி 10 அடி வரை கூட சுற்றி கரை மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல கரை இருக்குன்னா அந்த குளத்துடைய பள்ளத்தை ரிசீவ் பண்ண விடாது. அந்த கரை தான் மேடு போன்ற அமைப்பை வந்து உருவாக்கி அந்த நார்த்து ஸ்லோப் வேணால் வேலை பார்க்குமே தவிர அந்த பள்ளம் வந்து அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே இந்த மேடு பள்ளங்களை வச்சு தான் அந்த இடத்துல வாஸ்துங்கிற விஷயம் செயல்படுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது சரௌண்டிங் சப்ஜெக்ட் வந்து முதல்ல சரௌண்டிங்கில் என்ன வந்து விஷயம் இருக்கோ மேடு பள்ளங்கள் இருக்கோ அதுதான் முதல்ல சைட்டு ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்ததாக நம்ம சைட்டுக்குள்ளே வடகிழக்கில் அல்லது வடக்கு மேயத்தில் கிழக்கு மேயத்தில் நல்ல பள்ளம் போன்ற விஷயம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிற விஷயம் கம்பேரிசன் வடமேற்கோட கம்பேரிசன் வச்சுருக்கு வந்து முதல்ல வடகிழக்கில் நீங்கள் வந்து பள்ளம் இல்லாமல் இப்போ வடமேற்கு பகுதியில் செப்டி டேங்க் நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வடமேற்கு செப்டி டேங்க் சர்க்யூட்டை வந்து அந்த இடத்துல ஃப்ளோ பண்ண விடாது வந்து. அப்போ வடமேற்கு அந்த செப்டி டேங்க் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, வடகிழக்கில் பள்ளம் அப்படிங்கிற எந்த விஷயம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வடமேற்கு பள்ளம் சைட்டுக்குள்ளே வடகிழக்கு மேடு அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுத்து தவறான பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த செப்டி டேங்க் வந்து வடக்கு வடமேற்கில் இருக்கா மேற்கு வடமேற்கில் இருக்கா அப்படிங்கிறது கவனிக்கணும். ப்ளஸ் அது வடக்கு வடமேற்கில் இருக்குன்னா கம்பேரிசன் வடக்கு வடகிழக்கோட பொருத்தி பார்க்கணும். அப்போ வடக்கு வடமேற்கு பள்ளம் வடக்கு வடகிழக்கு மேடு அப்படிங்கிற நிலையை இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்கம் ஒரு அசட் இருக்குன்னா அசட்டின் மூலமாக வரக்கூடிய இன்கம் அப்படிங்க அந்த இடத்துல தடைபட்டு நிற்கும். அந்த இடத்துல வர்றதுக்கான சாத்தியம் கூட அந்த இடத்துல இருக்காது. அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதற்கடுத்து அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது வீட்டுடைய தலைவி வீட்டுடைய முதல் மகள் அவங்களுடைய நிலையை வச்சிருக்கு. அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தடைப்படும். அவங்களோட ஹெல்த்தில் தலை சம்மந்தப்பட்ட பகுதி அப்படிங்கிறது குறிப்பாக அந்த இடத்துல பாதிக்கப்படும். செப்டி டேங்கிறது வடமேற்கு பகுதியில் அந்த பள்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ குறிப்பாக செப்டி டேங்கிறது வடக்கு மையத்தில் தான் இருக்கணும் அல்லது கிழக்கு மையத்தில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து அதனுடைய வடிவம் வந்து பள்ளமாக இருக்கிறதுனால இப்போ வடக்கு மையத்தில் கிராவிட்டி அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பேர் தான் செப்டி டேங்க், அது அசுத்தம் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் அதில் கவனிக்க தேவையில்லை. அந்த பள்ளத்தை தான் நீங்கள் அதில் கவனிக்கணும் வந்து. இப்போ வடகிழக்கு பகுதியில் பர்டிகுலராக நீங்கள் வந்து பள்ளம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தனித்துடி கொடுக்குறீங்க. வடக்கு வடகிழக்கும் கிழக்கு வடகிழக்கும் சேர்ந்து பர்டிகுலராக பள்ளம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. செப்டி டேங்கை வடக்கு மையம் அல்லது கிழக்கு மையத்தில் கொடுத்துட்டு வடமேற்கு பகுதி மற்ற எந்த இடத்துலையும் பள்ளம் இல்லாமல் இருக்குன்னா இப்போ வடகிழக்கு 2 பகுதியுமே உச்சமாக இருக்கும். வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கில் பள்ளம் இருக்கும், வடக்கு வடமேற்கு மேற்கு வடமேற்கில் பள்ளம் இல்லாமல் மேடு அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அப்போ இங்கே ஒரு 10 அடி பள்ளம் 5 அடி பள்ளம் நீங்கள் அந்த தண்ணி தொட்டிக்குன்னு பள்ளம் கொடுக்குறீங்கன்னா இப்போ வடமேற்கு 5 அடி மேடு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த இடத்துல. அப்போ இப்படியான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலை ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்கம் சூப்பராக இருக்கும். ஒரு அசட்டின் மூலமாக வரக்கூடிய இன்கம் நல்லா இருக்கும். எஃபர்ட் ஃப்ரம் இன்கம் ஒரு தொழில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த தொழிலிருந்து வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிற ரொம்ப சிறப்பாக இருக்கும். சைட்டுக்குள்ளே வடகிழக்கு வடமேற்கு உச்சம் அப்படிங்கிற நிலையை கொடுக்கும். அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களாக இருக்கட்டும், அதாவது அது மூத்த வாரிசு ஆண் வாரிசாக இருக்கட்டும் அல்லது பெண் வாரிசாக இருக்கட்டும் அவங்களுடைய வளர்ச்சிங்க ரொம்ப அபரிவிதமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ பள்ளம் அந்த இடத்துல ஒர்க் ஆகுமானா நிச்சயமாக அந்த இடத்துல ஒர்க் ஆகும். கிராவிட்டி அதிகமாக இருக்கும் வடகிழக்கில் வந்து. இப்போ வடகிழக்கை விட வடமேற்கு அப்படிங்கிறது மேடு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல வந்து. அப்போ உங்கள் வீட்லேயே நீங்கள் இப்போ வடகிழக்கில் இது மாதிரி பள்ளம் போன்ற விஷயம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பள்ளத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அந்த இடத்துல தண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீர்நிலை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பள்ளம் தான் நமக்கு சப்ஜெக்ட். அந்த இடத்துல வேக்கமாக கூட இருக்கலாம், வந்துட்டு ஒரு வெற்றிடமாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு உரம் மாதிரி இறக்கி 2-3 உரம் கூட நீங்கள் வடகிழக்கு பகுதி வடக்கு பகுதி கிழக்கு பகுதிக்குள்ளே அந்த பகுதிக்குள்ளே பள்ளம் போன்ற விஷயத்தை இறக்கி நீங்கள் தண்ணியை ஃபில் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை அந்த பள்ளம் அப்படிங்கிற விஷயம் தான். அது மாதிரி இருக்கும்போது பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து.